சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நம்மளா தான் இருக்கிறோமான்னு எல்லா இடத்துலையும் நம்மளை சோதிச்சு பார்க்கறதுக்கான சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள் நடக்கும். அந்த மாதிரியான இடத்துல நம்ம நிஜமாவே நம்மளா தான் இருக்கோமா, இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறோமா அப்படின்றத ஒரு விஷயம் அந்தந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது. அப்போது இந்த கடவுளும் சரி, பிரபஞ்சமும் சரி, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வைக்கும். எந்த இடத்துலையும் மாற முடியாமல், மனசில் ஸ்ட்ரைட்டாக ஒரு விதமான முடிவெடுக்க முடியாமல், என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தில், இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம சிக்காமல் இருக்கும்போது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பண்ணணும், இல்லை நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும், நம்மளா இந்த இடத்துல இருந்துட்டா நம்மளுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு நினச்சி சில முடிவை எடுக்க மூலமாக நிச்சயமாக கடவுள் உண்மையாகவே நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளாக இருக்கணும். நம்ம அன்பே செயலை சொல்லியிருக்கிற மாதிரி, சந்தர்ப்பம் கிடைச்சும் யார் ஒருத்தங்க தவறு செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான உத்தமன். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தப்பு பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வரும். அந்த ஒரு சிச்சுவேஷனையும் தாண்டி நானாக தான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அந்த கடவுளுடைய இறை சக்தி நம்மளுக்குள்ள ஃபுல்லாக நிறைய ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் காலையில் வேலைக்கு போகும்போதோ, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ, காலேஜுக்கு போகும்போதோ ஒரு விஷயம் நம்ம நல்லது பண்ணிட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம மைண்ட் அளவில் நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுவே இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் நம்ம ஒரு தப்பு செய்யாமல் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்கிறோன்னும் போது அதற்கான பலன் அப்படின்றது, அதாவது நம்ம உடலுக்குள்ள நம்மளை உணரக்கூடிய அந்த ஒரு சக்தி நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகும். இறை சக்தி அதிகப்படுத்தும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாய வலை எல்லாத்தையும் மறந்து, நம்மளுக்கு தப்பு வருதோ வரலையோ நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வேவ் நம்மளுக்கு நம்ம மைண்டில் கன்ஃபார்ம்டாக வரும். இதே மாதிரியான ஒரு ஆற்றலில் உங்களோட மனசை வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான வழியில் அந்த பிரார்த்தனையை கேளுங்க. நிச்சயமாக இந்த பிரார்த்தனை எல்லாமே இன்று இல்லைனாலும் நாளை இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேற போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த பிரார்த்தனையை கேளுங்க. அப்படியே நம்ம பிரார்த்தனை செக்ஷனுக்கு போயிடலாம். முதலாவதாக கவிதா செந்தில். அதாவது இவங்களோட பேர் கவிதா. இவங்களோட தம்பி பேர் சோமசுந்தரம். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பெண் அமைய வேணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பெண் எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலுமே அந்த குடும்பத்தையும் சரி, இந்த பெண் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த கணவன், அவங்க பேர் சோமசுந்தரத்துக்கையும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த பொண்ணா இவங்களான்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை அந்த குடும்பத்துக்கு தராமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இந்த ஊர் போற்றும்படி இந்த தம்பதிகள் இந்த குடும்பத்துக்கும் சரி, இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி நிறையா நல்லது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெறணும் அப்படின்ற அளவில் இந்த ஒரு கல்யாணம் நடந்திருக்கணும். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூலமாக நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக உஷா முனுசுவாமி. இவங்க என்னென்னா, நம்ம சிவா விஷ்ணு கோயில் கட்டுறதுக்கு ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு பூமி பூஜை அதாவது நேற்று பூமி பூஜை சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே கோவில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகமும் பண்ணணும், அதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த அளவுக்கு வரைக்கும் ஒரு சக்தி நம்ம சாயப்பா இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னா இதுக்கப்புறமும் மேலும் சிறப்பாக கொண்டு போவாங்க. வேற எந்த விதமான இடையூறுகள் வந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் மன சக்தியையும் இவங்க இந்த கோயில் கட்டக்கூடிய அத்தனை பேருக்குமே வழங்கி ஒரு செங்கலை எடுத்து மேலே வைக்கிறவங்கள இருந்து ஒரு நிதி உதவி திரட்டுறவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே விதமான மன தைரியத்தையும் மன பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு கொடுத்து
அந்த கோயிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடித்து நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மல்லிகா சின்னசுவாமி, அவங்களுடைய மகனுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தால் எல்லா குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வழி செய்யுங்கள்ப்பா, நன்றி சாயப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய மகனுக்கு கூடிய விரைவிலே கல்யாணம் நடந்திருக்கணும். இந்த கல்யாணம் நடக்கிறது மூலமாக நிறைய குடும்பங்கள் ஒன்று சேரணும். இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா விதமான மன கசப்புகளும் மன சங்கடங்களும் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு குடும்பமாக இவங்களுக்கு வந்து வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான சந்தோஷங்களும் பெருகணும் இந்த கல்யாணத்தின் மூலமாகன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக அனோஜ் வினோதினி, இவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட அம்மாவுக்கு எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே உடம்பு சரி இல்லாமல் போகுது. இது சரியாகணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குது. எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்றது. இதுக்கு எந்த விதமான பின்னணி இருந்தாலுமே அதை சாயப்பா பார்த்து கவனித்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்கள் செய்யணுமோ அந்த விஷயத்தை செஞ்சு இவங்களுக்கு பூரண நலம் பெற்று இவங்க சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் ஃபேமிலி குரூப்பில் இருக்கிறவங்க எழிலரசின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல வரன் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எழிலரசின்றவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து அம்மா அப்பான்றவங்க வந்து இல்லை, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கவங்க அண்ணா அண்ணி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமாக அந்த ஒரு பெண்ணுக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கணவராக கூடிய விரைவிலேயே வாரி வழங்கி உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சாவித்திரி கனகராஜ், இவங்க அதாவது வந்து அவங்களுக்கு வந்து கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. கால் வலி சுத்தமாக தாங்க முடியலன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த கால் வலிக்கு எந்த விதமான காரணங்களாக இருந்தாலும் அந்த காரணத்தை எல்லாமே துடைத்து எரிஞ்சு அந்த கால் வலியை போக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள், எந்த விதமான நோய்கள், அந்த மசில் அதாவது அந்த சதை சம்மந்தப்பட்ட எந்த விதமான வலி இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலுமே அதை கூடிய விரைவில் போக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சரசன் சொல்லி ஒருத்தங்க வச்சுருக்குறாங்க. என்னென்னா அவங்களுடைய பெரிய மகன் பெயர் மதன், அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியான வேலை சாயப்பாவால் கிடைச்சி உடல் ஆரோக்கியம் பெற்று வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுடைய மகன் மதனுக்கு ஏற்ற மாதிரியான இருக்கக்கூடிய வேலை கூடிய விரைவிலேயே கிடைக்கணும். அந்த வேலை மூலமாக அந்த குடும்பம் செழிக்கணும், சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக விக்னேஸ்வரன், இவங்களுக்கு வந்து என்ன ஒரு காரணம்னா இவங்க வந்து சீக்கிரமாக கடன் பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து அதுலேருந்து மீண்டு வரணும். அவங்களோட அக்காவுடைய நகை நிறையா வந்துட்டு அடகு வச்சுருக்கிறாங்க. அது வந்து 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது வந்து எதுவும் செய்யாததுனால அது வந்து சாயப்பா கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. நிச்சயமாக இந்த விக்னேஸ்வரன் சாய்ராமுக்காக ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடனும் தீர்ந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. இவங்க எவ்வளோ கடன் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ செஞ்சு அந்த குடும்பம் செழித்து விளங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம குரூப்பில் இருக்கவங்க என்னென்னா கனகசேகரம் சொர்ணாமான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட உடலில் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ரத்த கசிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. எந்த விதமான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக நலம் பெற்று வீடு திரும்பி வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும், ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவத்தையும் அந்த ஒரு உடல்நலம் பெற்று வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி, எந்த விதமான சக்தி அந்த உடலுக்கு தேவைப்படுதோ அந்த விதமான சக்தியை அவங்களுக்கு கொடுத்து எல்லா விதமான கஷ்டங்களையும் மாற்றி அமைச்சு அவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நலம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம தீபா சாய்ராமோட தோழி சரஸ்வதி, அவங்களுடைய மகள் சக்தி பிரியாவுக்கு நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி
சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய சக்தி அந்த சாயப்பா வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த விஷயமான அந்த ஒரு ஒரு விஷமமான இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸில் இருந்து வெளியில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக தேன்மொழின்னு சொல்லி ஒரு சாயராம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயிறு வலி ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்னென்னா நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான கஷ்டங்களுமே இல்லாமல் அவங்க அதுலேருந்து வெளியே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். எந்த விதமான வலியும் வேதனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு எந்த விதமான பக்கபலமாக இருந்து அந்த வலியை வந்து சரி செய்யணுமோ அந்த விதமான அந்த வலியை சரி செஞ்சு அவங்களுக்கு வந்து எந்த விதமான உடல் கஷ்டமும் மன கஷ்டமும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக சாயப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. நிறைய அம்மாமார்கள் தாய்மார்கள் வந்து ப்ரெக்னன்சி வார்டில் இருப்பாங்க. ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ்க்காக இல்லைனா அந்த ஆப்ரேஷன்ஸ்க்காக அப்படி பிறக்கக்கூடிய எல்லா விதமான குழந்தைகளுமே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த அழகான உலகத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் யாருக்கும் நடக்கக்கூடாது. எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் ஊர் போற்றக்கூடிய ஒரு நல்லவர்களாக வல்லவர்களாக வாழணும். அடுத்ததாக இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். இன்றைக்கி நாள் நடக்குமா நடக்காதா, தெரியுமா தெரியாதா, உண்மை தெரிஞ்சுக்க வேண்டிய நாள், இல்லைன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம் நிம்மதியாக நான் இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நிறையா பேர் நிறைய விதமான மனநிலைமையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனநிலைக்கு ஏற்றவாறு அவங்க விஷயத்துக்கு எந்தெந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை எல்லாமே நல்ல வழியில் சாயப்பா கொடுத்தாரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷ கனவு, ரொம்ப வருஷம் கழித்து வீடு வாங்கியிருப்பாங்க, இடம் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட்டாக இந்த ஒரு நாள் இருக்க நிறைய பேர்த்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாயப்பா வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நிறைய பேர் வந்து இரவு நேரத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த தூக்கம் இல்லாததுனால அந்த உடம்பு வந்து நிம்மதி இல்லாமல் நிறைய விஷயத்தை வந்து நினச்சி பாதிக்கப்பட்டு நெகட்டிவாக யோசித்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மன நிம்மதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடன் பிரச்சனையிலையும் சரி, நிறைய பேர் வெவ்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிறைய நோய்களால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்குமே சாயப்பா நேரில் சென்று அந்த மருத்துவ குழுவில் இறங்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை விரட்டி பரிபூர்ண நலம் பெற்று கொடுக்கணும். எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்லையுமே ஏதாவது ஒரு அதிசயம் இன்றைக்கி நடந்திருக்கணும். ஏதாவது வந்து இன்றைக்கி சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது இந்த ஒரு ரிசல்ட்டில். அதனால உங்களோட உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேரோட செவிகளுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் போய் சேரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய பேர் ஒரு வேளை உணவுக்காக அன்றாட உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர் நடந்ததுல இருந்தால் இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த நைஜீரியா அந்த மாதிரியான கண்ட்ரியில் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் இறந்து போகக்கூடிய நிறைய குழந்தைகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சாயப்பா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுக்க இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஆக்சிடெண்ட் நிறையா நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிளட் லாஸ் நிறைய ஆகிருக்கும். அந்த பிளட்டு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல சீக்கிரமாக அமைஞ்சு அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு உதவியாக சாயப்பா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய பிரார்த்தனைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சு இந்த ஆடியோ நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.